குறைந்த தொகைக்கு ஒரு நிலத்தை வாங்கி அதை காலிமனைகளாக பிரித்து பொதுமக்களிடம் அதிக தொகைக்கு விற்கின்ற பொழுது அந்த ஆவணங்களை முறைப்படி சரிபார்க்காமல் பொதுமக்களும் வாங்கி விடுகிறார்கள். குருவி சேர்ப்பது போல சிறு சிறு உங்களுக்கு தொகைகளாக சேர்த்து ஒரு தவணை முறையில் ஒரு இடம் வாங்கலாம். ஒரு நடுத்தர மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை அணுகி புதிதாக உங்களுக்கு காளான்கள் போல முளைக்கின்ற ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை அணுகி வாங்குகின்ற பொழுது அவர்கள் அது குறித்து ஆவணங்களை சரிப்படி மக்களுக்கு அதை அந்த தெளிவாக விளக்காமல் அந்த ஆவணங்களை முறைப்படி அவர்கள் கொடுக்காமல் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட இடங்களை வேறு உங்களுக்கு மேப் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லைகளை வகுத்து மீண்டும் டபுள் டாக்குமெண்ட் என்று இரட்டை ஆவணங்களின் அடிப்படையில் விற்பனை செய்வதாகவும் எந்த ஒரு சொத்தையும் வாங்குவதற்கு முன்பாக பரம்பரை சொத்து என்று வருகின்ற போது ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து வாங்கும்போது மற்ற உங்களுக்கு வாரிசுகள் இருக்கிறார்களா அவர்கள் அதற்கு நோ அப்ஜெக்ஷன் போட்டுட்டால் நல்லது. இல்லை என்றால் அதில் ஏதேனும் ஒரு வாரிசுகள் எங்களுக்கு தெரியாமல் விற்பனை செய்து விட்டார்கள், எங்களுக்கு தெரியாமல் இது எங்களுக்கு பணம் கொடுக்காமல் இது செஞ்சுட்டாங்கன்னு இந்த சொத்திற்கு வழக்கு போடுகின்ற வாய்ப்புகள் வரும். ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் அனைவருக்குமே வீடு என்பது ஒரு கனவு. அந்த கனவை பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு பலவீனமாக பயன்படுத்தி கொண்டு போலியான ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அவர்களை அணுகி நாங்கள் இந்த மாதிரி சென்னைக்கு மிக அருகில் என்ற செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற புறநகர் பகுதிகளில் நிலங்கள் வாங்கி தருகிறோம் என்று இடங்கள் வாங்கி தருகிறோம் என்று ஏமாற்றுகின்ற போக்கையும் பார்க்கிறோம். பொதுவாகவே மாநகரங்கள் புறநகர்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த நெடுஞ்சாலைகள் ஓரம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய தொகைக்கு உங்களுக்கு உயரக்கூடிய சூழல் இருக்கிறது. அது போன்ற நேரங்களில் ஏற்கனவே சொத்துக்களை விற்ற நபர்களுக்கு நம்ம ஏற்கனவே குறைந்த தொகைக்கு விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக கிரயம் பெற்றவர்களை வழக்கு போட்டு அலைகழிக்கின்ற போக்கையும் பார்க்கின்றோம். பல ஆண்டுகளாக அந்த இடத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை, ரியல் எஸ்டேட் மூலமாக நான் வாங்கினோம், எந்த உங்களுக்கு பயன்பாடும் இல்லை அப்படிங்கிறப்ப இது குறித்தெல்லாம் நாம் ஒரு விற்பனைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லாட்ரி மாதிரி தான். திடீரென்று அந்த நிலத்துடைய மதிப்பு ஏறுவதும் அல்லது குறைவதும், பொதுவாக குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் பிரிக்கப்படாத சொத்துக்கள், அதாவது பரம்பரை சொத்துக்களை விற்பனை செய்கின்ற போது குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் குறிப்பாக பெண்களிடமும் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்வது நல்லது. இல்லை என்றால் பெண்கள் அவர்களுக்கு எங்களுக்கு தெரியாமல் விற்பனை செய்துட்டாங்கன்னா அவங்களும் வழக்கு போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிவில் வழக்கு தொடர்வதற்கு முன்பு பல முறை யோசித்து விட்டு செய்யுங்கள். அதற்கு முன்பாக ஒரு நிலம், ஒரு சொத்து, ஒரு வீடு வாங்குவதற்கு முன்பும் பல முறை யோசித்து விட்டு வாங்குங்கள். இன்றைக்கு நம்முடைய காணொலியில் பார்க்கவிருப்பது ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நிலம் வாங்கி விற்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட சட்டங்களையும், குறிப்பாக ஃப்ளாட் உள்ளிட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒரு சொத்துக்களை வாங்குகின்ற பொழுது அது குறித்து என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் சரிபார்க்க வேண்டும் என்பது குறித்தும் தான் பேச இருக்கிறோம். அதாவது காலப்போக்கில் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் என்றவுடைய அந்த தொழில் என்பது பொதுமக்களுக்கான தேவைகள் கருதி காலி மனைகளாக மற்றும் வீடுகள் கட்டி விற்பனை செய்வது, இது போன்ற பல்வேறு தொழில்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. ஆனாலும் கூட பொதுமக்களுக்கு அனைத்து நிறுவனங்களும் சரியான முறையில் அந்த நிலங்களை வாங்கி முறைப்படி அதை உங்களுக்கு காலிமனைகளாக்கி மற்ற சட்டப்படி வழங்குவது அந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறுவதில்லை. என்ன காரணம்னா, குறைந்த தொகைக்கு ஒரு நிலத்தை வாங்கி அதை காலிமனைகளாக பிரித்து பொதுமக்களிடம் அதிக தொகைக்கு விற்கின்ற பொழுது அந்த ஆவணங்களை முறைப்படி சரிபார்க்காமல் பொதுமக்களும் வாங்கி விடுகிறார்கள். அதன் பிறகு அந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது பல வழக்குகளும் அது குறித்து பார்த்திங்கன்னா பல நடவடிக்கைகளும் பொதுமக்கள் செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். குருவி சேர்ப்பது போல சிறு சிறு உங்களுக்கு தொகைகளாக சேர்த்து ஒரு தவணை முறையில் ஒரு இடம் வாங்கலாம். ஒரு நடுத்தர மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை அணுகி புதிதாக உங்களுக்கு காளான்கள் போல முளைக்கின்ற ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை அணுகி வாங்குகின்ற பொழுது அவர்கள் அது குறித்து ஆவணங்களை சரிப்படி மக்களுக்கு அதை அந்த தெளிவாக விளக்காமல் அந்த ஆவணங்களை முறைப்படி அவர்கள் கொடுக்காமல் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட இடங்களை வேறு உங்களுக்கு மேப் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லைகளை வகுத்து மீண்டும் டபுள் டாக்குமெண்ட் என்று இரட்டை ஆவணங்களின் அடிப்படையில் விற்பனை செய்வதாகவும் பொதுமக்களும் இதை ஒரு வழக்கறிஞர் லீகல் ஒப்பீனியன் பெற்று அதை சரிபார்த்து வாங்காமல் முதலில் வாங்கிவிட்டு பிறகு வழக்குகள் தொடர்ந்து அது பின்னால் அலைகின்ற சூழலையும் பார்க்கின்றோம். அனைத்து நிறுவனங்களும் நம்ம குறை சொல்லிவிட முடியாது. நீண்ட காலமாக சரியான முறைப்படி சட்டப்படி நடக்கின்ற ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் உண்டு. இன்னொன்று, இது குறித்து உங்களுக்கு இடைத்தரகர்கள் என்ற புரோக்கர்கள் இந்த உங்களுக்கு நிலங்கள் குறித்து பல்வேறு மிகைப்படுத்தல்களுடன் தொகையை அதிகமாக்கி பொதுமக்களிடம் விற்கின்ற அந்த செயலும் நடக்கிறது. இன்னொன்று, நிலாபகரிப்பு முதலான ஏற்கனவே விற்கப்பட்ட இடத்தை இன்னொருவருக்கு விற்கின்ற போது அந்த குறிப்பிட்ட நபர் நிலாபகரிப்பு உள்ளிட்ட மோசடி வழக்குகளை தொடுக்கின்ற சூழலும் இருக்கிறது. இது குறித்தெல்லாம் பல குற்றச்சாட்டுகள், பல வழக்குகள், அதன் பிறகு பல புகார்கள், நடவடிக்கைகள்,
அனைத்துமே உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு செய்தி என்னவென்றால், இதை தடுப்பதற்கான முயற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஒரு நடுத்தர மக்கள் வந்து தவணை முறை மாதந்தோறும் ஒரு அமௌண்ட்டு கட்டி நாங்கள் வந்து ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா, முதல்ல அந்த மாதந்தோறும் நடக்கக்கூடிய அந்த தொகை எவ்வளவு என்பதை முடிவு செய்திருமாட்டேன் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிலங்கள் எங்கே இருக்குது என்னங்கிறத நேரடியாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நிலங்களுக்குரிய ஆவணங்களை ஒரு வழக்கறிஞரிடம் சரிபார்த்து அதன் பிறகு தான் அவர்கள் பணம் கட்டணும். இன்னொன்று, உங்களுக்கு தவணை முறைகளில் பல ஒரு வருடம் 2 வருடம் இப்படி கட்டினதுக்கு பிறகு அந்த இடம் வந்து அது இல்லை, உங்களுக்கு பணமும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழலெல்லாம் பார்க்கின்றோம். இன்னொரு செய்தி என்னென்னா, அடுக்குமாடி குடியிருப்புகள் என்று வருகின்ற பொழுது முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடிஎஸ் என்று சொல்லக்கூடிய அன்டிவைடட் ஷேர் என்று சொல்லுவோம். பிரிக்கப்படாத அந்த சொத்தினுடைய மதிப்பை வைத்து தான் கணக்கு பண்ணுவாங்க. இன்னொன்று, முன்பெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாட் என்று சொல்லக்கூடிய அந்த உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடுகள் வாங்குறப்போ அதற்குரிய பில்டப் ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த கட்டிடங்களுக்கான மதிப்பை அப்பொழுதெல்லாம் அதற்குரிய கட்டணங்களை கட்டுவது கிடையாது. ஆனால் சமீப காலமாக அதற்கென்று மாற்று சட்ட திருத்தம் வந்து விட்டது. அதனால் இப்பொழுது ஒரு வீடு வாங்குகிறீர்கள் என்றால் அந்த அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் அந்த பகுதிக்குரிய பில்டப் என்றக்கூடிய அது கட்டுமான பணிகளுக்கும் சேர்த்து தான் பணம் கட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அதிகமான தொகைகள் விற்கப்படுகிறது. அந்த கம்யூனிட்டி கேட்டட் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஒரு 100 வீடுகள் 200 வீடுகள் முதல் அனைத்து வசதிகளுமே அங்கே இருக்கும். அது போன்ற வீடுகளுக்கு தனியாக வந்து உங்களுக்கு தொகைகள் வழங்கப்பட்டு அதிகமான தொகை வசூலிக்கப்படுகிறது. இது குறித்தெல்லாம் வந்து போகின்ற போது அவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு வீட்டை அந்த குறிப்பிட்ட அடுக்குமாடி குடியிருப்பை விற்பனை செய்கின்ற போது அந்த வீட்டிற்கான உரிமையாளராக இருக்கக்கூடிய அந்த பில்டர் என்று சொல்லுவோம், அந்த வீட்டை கட்டி முடித்தவருக்கும் அவருக்கும் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி உரிமையாக இருக்கும். அதையும் பார்க்க வேண்டும். இன்னொன்று, தனி வில்லாக்கள் உங்களுக்கு தனி வீடுகளாக கட்டி விற்பனை செய்யக்கூடியதும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் செய்கின்றன. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அதில் ஈடுபட்டிருக்கின்றன. எந்த ஒரு சொத்தையும் வாங்குவதற்கு முன்பாக அது முதலில் சரியான முறையில் அந்த நிலம் சட்டப்படி எந்த சிக்கலுக்கும், அதாவது உங்களுக்கு அந்த ஈசி போட்டு பார்ப்பாங்க, சிக்கல் எதுவும் வில்லங்கள் இல்லை அப்படிங்கிறத வில்லங்கமில்லா சான்று வாங்கி பார்த்துட்டு சிறப்பாக அதில் வந்து முதலீடு செய்வது நல்லது. இது நான் சொல்கிறது வீடு மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனால் அடுக்குமாடி குடியிருப்புகள் மட்டுமல்ல, உங்களுக்கு நஞ்சை புஞ்சை உள்ளிட்ட நிலங்கள் வாங்கும் பொழுதும் கூட அதற்குரிய ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும். அதற்குரிய பட்டா சிட்டா மற்ற அடங்கல் ஆகியவற்றையும் பார்க்க வேண்டும். அதை மட்டும் அல்லாமல் அந்த இடத்தில் உரிய நபர் யாரிடமிருந்து வாங்குகிறோம் என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு வந்து பரம்பரை சொத்தாக இருக்கும். பரம்பரை சொத்து என்று வருகின்ற போது ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து வாங்கும்போது மற்ற உங்களுக்கு வாரிசுகள் இருக்கிறார்களா, அவர்கள் வந்து அதற்கு நோ அப்ஜெக்ஷன் போட்டால் நல்லது. இல்லை என்றால் அதில் ஏதேனும் ஒரு வாரிசுகள் எங்களுக்கு தெரியாமல் விற்பனை செய்து விட்டார்கள், எங்களுக்கு தெரியாமல் இது வந்து எங்களுக்கு பணம் கொடுக்காமல் இது செஞ்சுட்டாங்கன்னு இந்த சொத்திற்கு வழக்கு போடுகின்ற வாய்ப்புகள் வரும். அதையும் வாங்கியவர்கள் தான் நாளைக்கு வந்து அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த குறிப்பிட்ட புகார்கள், இந்த குறிப்பிட்ட மோசடிகள் எல்லாம் தடுப்பதற்கு ஆரம்ப கட்டத்திலே ஒரு சொத்தினை வாங்கும்போது நாம் முதலீடு செய்கின்ற தொகைக்கு சரியான முறையில் அதை ஆவணங்களை சரிபார்த்து விட்டு வாங்குவது நல்லது என்பது தான் உண்மை. சமீப காலங்களாக பல குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு நம்மளுடைய மத்திய குற்றப்பிரிவாக இருக்கட்டும், மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட குற்றப்பிரிவு எல்லாமே வரக்கூடிய வழக்குகள் பார்த்திங்கன்னா, இடம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு முதலீடு செய்ததுக்கு பிறகு இடங்கள் உங்களுக்கு வாங்கி தரோன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, அதன் பிறகு பத்திரப்பதிவில் வந்து போலி ஆவணங்கள் மூலமாக பதிவு செஞ்சுருக்காங்க, மற்றொரு இடத்தை வேறொரு நபர் மீது பதிவு செஞ்சுருக்காங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது. எங்களிடம் வருகின்ற வழக்குகளை பார்க்கின்ற பொழுது பொதுமக்கள் முதலில் விழிப்புணர்வோடு செயல்பட்டிருந்தால் ஏறத்தாழ 60-70% வழக்குகள் வர வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட நிலம் வாங்குகிறோம் என்ற அந்த ஆர்வத்தில் நமக்கென்று ஒரு வீடு வேண்டும், நமக்கென்று ஒரு சொத்து வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்கின்ற பொழுது அதில் தவறுகள் நிகழ்கின்றன. அந்த தவறுகளே அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்து அவர்களது இல்லாமல் அவர்கள் காலம்பூராக சேர்த்து வைத்த அந்த பணமும் அந்த முடங்கி கிடக்கக்கூடிய சூழலையும் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் சில வீடுகள், எனக்கு தெரிந்த நண்பர் ஒரு வீடு வாங்குறாரு. அந்த வீடு குறிப்பாக மாநகரின் மையப்பகுதியிலே வாங்குறார். அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மாநகராட்சியுடைய அனுமதி பெறல, வந்து கட்டடம் வந்து சரியான முறையில் கட்டப்படலைன்னு சொல்லி டெமாலிஸ்டு கண்டிஷன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர் வந்து ஏற்கனவே அது லோன் வாங்கி அந்த வீடை வாங்குறார். அந்த கடன்களின் அடிப்படையில் வாங்குகின்ற அந்த கடன் நெருக்கடியும் இவர் மீது தள்ளப்படுகிறது. அந்த வீட்டையும் இவரால் அந்த டெமாலிஸ்டு என்று சொல்லக்கூடிய இடிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இது போன்ற இக்கட்டான சூழலில் அவர் மாட்டிக்கொள்ளும் பொழுது அவருக்குரிய அதற்கு அந்த ரெமெடி என்று சொல்லக்கூடிய தீர்வுகளை தேடி நாங்கள் வழக்குகள் போட வேண்டிய சூழல் வருகிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா
ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் அனைவருக்குமே வீடு என்பது ஒரு கனவு. அந்த கனவை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு பலவீனமாக பயன்படுத்தி கொண்டு போலியான ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அவர்களை அணுகி, நாங்கள் வந்து இந்த மாதிரி சென்னைக்கு மிக அருகில் என்ற செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற புறநகர் பகுதிகளில் நிலங்கள் வாங்கி தருகிறோம் என்று, இடங்கள் வாங்கி தருகிறோம் என்று ஏமாற்றுகின்ற போக்கையும் பார்க்கின்றோம். அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுமக்களுக்கான நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லவ் மூலமாக நம்ம சொல்லுகின்ற விழிப்புணர்வு செய்தி என்னவென்றால், எந்த ஒரு சொத்தையும் வாங்குகின்ற பொழுது 1க்கு 2 முறை ஆவணங்களை சரிபாருங்கள். ஒரு வழக்கறிஞரை அணுகி, குறிப்பாக அதிலும் ஒரு சிவில் வழக்குகளை பார்க்கக்கூடிய வழக்கறிஞரை அணுகி அவர்கள் மூலமாக சரி பார்த்துவிட்டு இது போன்ற அதாவது நடவடிக்கையில் வந்தால் சொத்துக்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற பெயர். அது மட்டும் இல்லை, இதில் இடைத்தரகர்கள், புரோக்கர்கள் போன்ற பல்வேறு நடைமுறைகளை தவிர்த்து விட்டு செய்தாலும் நல்லது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட நிறுவனங்களை சரிபார்த்து விட்டு வாங்குவதும், அதுபோன்ற அடுக்குமாடி குடியிருப்புகள் வாங்குகின்ற போது ஆவணங்களை சரிபார்த்து விட்டு வாங்குவதும், தொடர்ச்சியாக எந்த ஒரு சொத்தையும் வாங்குகின்ற போது வாரிசுகள் அடிப்படையில் அந்த இன்னும் சொல்லப்போனால் நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்துவிட்டு வாங்குவது சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து விட்டு வாங்குகின்ற பொழுது எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் இந்த வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் பார்த்து விட்டு வாங்கினால் பொதுமக்களுக்கான அந்த சொத்து குறித்து, அந்த நிலம் குறித்து, வீடுகள் குறித்து வாங்குகின்ற அந்த குறிப்பாக சவால்கள் எதுவும் இல்லாமல் அவர்கள் ஒரு பீஸ்ஃபுல் என்று சொல்லக்கூடிய அமைதியான ஒரு சூழலில் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு வீட்டை வாங்கிவிட்டு காலம்பூராக கஷ்டப்பட்ட கதையாக ஆயிடக்கூடாது. பொதுவாகவே மாநகரங்கள், புறநகர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த நெடுஞ்சாலைகள் ஓரம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய தொகைக்கு உங்களுக்கு உயரக்கூடிய சூழல் இருக்கிறது. அதுபோன்ற நேரங்களில் ஏற்கனவே சொத்துக்களை விற்ற நபர்களுக்கு நம்ம ஏற்கனவே வந்து குறைந்த தொகைக்கு விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இது வந்து ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக கிரயம் பெற்றவர்களை வழக்கு போட்டு அலைகழிக்கின்ற போக்கையும் பார்க்கின்றோம். இதுபோன்ற சூழலில் அந்த ஏற்கனவே விற்பனை செய்தவர்களை அவர்கள் மீது ஏதேனும் எதிர் வழக்குகள் போட முடியாதா என்பதை பல்வேறு நபர்கள் நம்மிடம் கேட்கிறார்கள். நேரடியாக வழக்குகள் போட முடியாது என்றாலும் இந்த சொத்தினை வந்து விற்பனை செய்ததுக்கு பிறகு அவர்கள் அதுக்கு பிறகு எத்தனை மடங்கு ஏறினாலும் நேரடியாக கேட்க முடியாது. ஆனாலும் கூட அவர்களுடைய அந்த வாரிசுகளின் அடிப்படையில் உரிமைகள், வாரிசு உரிமைன்னு சொல்லக்கூடிய லீகலர் அடிப்படையில் ஏதேனும் ஒரு வழக்கை திட்டமிட்டு போட்டு சொத்துக்களை வாங்கியவர்களை அலைகழிப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு. அதையும் மறுப்பதற்கில்லை. அதுபோன்ற சூழலில் இந்த கிரயம் பெற்ற நபர்கள் அவர்கள் மீது புகார் கொடுக்கலாம். மாவட்ட கலெக்டர், எஸ்பி ஆகிய பல உங்களுக்கு அந்த உயர் அதிகாரிகளிடம் மனு கொடுத்து இது போன்ற நடவடிக்கைகளிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள முடியும். அது மட்டும் அல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சொத்துக்கள் வாங்குகின்ற பொழுது இது குறித்து நடைமுறைகளை அரசே நேரடியாக தெரிவிக்கலாம். இன்னும் சொல்லனால் பத்திரப்பதிவுத்துறையிலும் வருவாய்த்துறையிலும் இது போன்ற நடவடிக்கைகளை உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட நிறுவனங்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்களும் கூட ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வாசகங்கள், விழிப்புணர்வு அடங்கிய துண்டுச்சீட்டுகள் கூட வழங்கலாம். ஏன்னா பொதுமக்களுக்கு அது குறித்து விழிப்புணர்வு இல்லை. நம்ம போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினாலும் கூட அது இன்னும் பொதுமக்களுக்கு போய் ஆழம் வரை சேரவில்லை என்பது தான் உண்மை. அதையும் நம் மீண்டும் மீண்டும் நம்முடைய நிகழ்ச்சிகள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு செய்தி, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்ததுக்கு பிறகு அந்த தொகையின் மூலமாக குறிப்பிட்ட இடத்தை அந்த குறைந்த விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உண்மையான விலையை பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு வந்து எதிர்காலத்தில் நல்ல விலைக்கு வருங்கிறது தேவையற்ற நிலங்களை வாங்குவதை தவிர்த்து விடலாம். இன்னொன்று, பல ஆண்டுகளாக அந்த இடத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை, ரியல் எஸ்டேட் மூலமாக நான் வாங்கினோம், எந்த உங்களுக்கு பயன்பாடும் இல்லை அப்படிங்கிறப்ப இது குறித்தெல்லாம் நாம் வந்து ஒரு விற்பனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்ரி மாதிரி தான். திடீரென்று அந்த நிலத்துடைய மதிப்பு ஏறுவதும் அல்லது குறைவதும், பொதுவாக குறைவதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட ரியல் எஸ்டேட் மூலமாக வாங்கக்கூடிய தனி மனைகள், காலி மனைகள் இருக்கு இல்லையா, அந்த மனைகளுக்கான மதிப்பு அந்த அளவுக்கு ஏறாது. ஆகவே அது வாங்குவதற்கு முன்பாகவே அதை யோசித்து வாங்க வேண்டும். இன்னொன்று, ஊருக்கு வெளியில் அதிக தூரங்களில் இருக்கக்கூடிய நிலங்களை, காலி மனைகளை வாங்க வேண்டாம். அது குறித்து உங்களுக்கு முதலீடுகள் செய்கின்ற பொழுது அது இப்போ மிகப்பெரிய உங்களுக்கு இழப்பினை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நிலத்தில் முதலீடு செய்கின்ற போது அது பயன்பட்ட வகையில் இருக்குமே ஒழிய அது எதிர்காலத்தில் உங்களுக்கு மேலும் மேலும் சிக்கல்களை உருவாக்குகின்ற ஒரு சூழலை அனுமதித்தர விட வேண்டாம். ஆகவே பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருந்து இது போன்ற நடவடிக்கைகள், குறிப்பாக நிலங்கள் வாங்குவது, விற்பது, இது போன்ற சூழலில் உரிய விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளலாம். வழக்கறிஞர்களை அணுகலாம். அரசு அதிகாரிகளிடம் கூட நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் வந்து பிரிக்கப்படாத சொத்துக்கள்,
அதாவது பரம்பரை சொத்துக்களை விற்பனை செய்கின்ற போது குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும், குறிப்பாக பெண்களிடமும் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்வது நல்லது. இல்லை என்றால் பெண்கள் அவர்களுக்கு எங்களுக்கு தெரியாமல் விற்பனை செய்துட்டாங்கன்னா அவங்களும் வழக்கு போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை கிரயம் பெற்றவர்களுக்கு நாளைக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். இதை அனைத்தையும் நீங்கள் மனதில் கொண்டு இது போன்ற விற்பனை வாங்குவது போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது. இல்லையென்றால் மீண்டும் மீண்டும் அது பிரச்சனைக்குரிய சொத்தாக மாற்றப்பட்டு யாரும் அனுபவிக்க முடியாத சூழலில் கொண்டு வந்துவிடும். அதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இது போன்ற வழக்குகளை நீதிமன்றத்தில் உங்களுக்கு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகு நீண்ட காலமாக வழக்குகள் நடக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் உண்டு. சிவில் வழக்குகளை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட நபர் வழக்கு தாக்கல் செய்துவிட்டால் அதில் ஒரு 7-8 பேர் உங்களுக்கு எதிர்மனுதாரர்கள் இருந்தால் அந்த எதிர்மனுதாரர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் எதிர்மனு தாக்கல் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் வழக்குகளை அடுத்த கட்டத்திற்கு நகரும். இதுவே பல ஆண்டுகள் ஆகிவிடும். ஆகவே சிவில் வழக்கு தொடர்வதற்கு முன்பு பல முறை யோசித்து விட்டு செய்யுங்கள். அதற்கு முன்பாக ஒரு நிலம், ஒரு சொத்து, ஒரு வீடு வாங்குவதற்கு முன்பும் பல முறை யோசித்து விட்டு வாங்குங்கள் என்பதைத்தான் நான் உங்களுடைய நடைமுறை செய்தியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் அதற்காக ஒரு சொத்து வாங்காமே இருந்துட முடியாது. நாளைக்கு எதிர்காலத்திற்கு பிள்ளைகளுக்காக வாங்கி போடணும் அப்படிங்கிறதுல அதிலெல்லாம் மாற்றம் கிடையாது. சரியான முறையில் வாங்குங்கிறத நம்ம வழிகாட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது, ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறதே தவிர மற்றபடி நீங்கள் சரியான சொத்தை வாங்குவதற்கும் சரியான நபர்களை அணுகுவதற்கும் எந்த தடையும் இல்லை. அது உங்களுடைய உங்களுக்கு விழிப்புணர்வுடன் கூடிய செயல்பாட்டிலே தெரிந்துவிடும். இவர் சரியாக இருக்கிறாரா இல்லை என்பது உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு 2-3 இடங்களில் பார்க்கும்போது யார் மூலமாக வாங்கினா நல்லதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்பில் நல்ல நிறுவனங்களும் இருக்கிறது. நல்ல நிறுவனங்கள் எவை என்பதை அரசிலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.